என்னோட பேர் பிரீத்தாள். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு பிளாக்ல இருந்து வந்திருக்கோம். மகளிர் திட்டத்தில் சிஆர்பி அப்படிங்கிற ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நாங்கள் வந்து எஸ்கேஜ் நம்ம மகளிர் குழுவில் இருக்க மக்கள் பண்ணுற சின்ன சின்ன தொழிலுக்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், லோனோ மிஷினோ அது அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்களுக்கு தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்திலேருந்து இப்போ மகளிர் திட்டத்தில் வேலை பார்க்குற நாங்கள் இதுக்கு அடுத்தாப்புல அந்த மக்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு என்னென்ன மாதிரி நாங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சென்னையில் இருக்க தொழில் மேம்பாட்டு நிறுவன புத்தாக்க நிலையத்திலேருந்து 5 days எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அதில் முதல் நாள் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா நார்மலாக ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் தெரியும் நமக்கு. ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், அதை மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அதை இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத புலப்படாத நிறைய விஷயங்கள் வந்து முதல் நாள் ட்ரைனிங்கில் கிடச்சிது. இப்போ 2வது நாள் ட்ரைனிங்கில் நாங்கள் வந்து என்ன மாதிரி லேபிள் பண்ணணும், இப்போது நாங்கள் ஒரு தொழிலை வெளியே கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி நிறைய வழிகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறது கொண்டு நம்ம அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நார்மலாக புதுசாக பேசும்போதுல ஒருத்தங்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் யோசனையான காரியம். அதே இது நம்ம ப்ராடக்டை பற்றின அறிவை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் நம்ம அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டோம். அப்புறம் இப்போது உள்ள காலகட்டத்தில் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து பேங்க்கில் போய் நம்ம லோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மிஷின் வாங்குறதுக்கு நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்பவே மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதை அந்த பிஸ்னஸ் மாடல் நாங்கள் எப்படி ரெடி பண்ணணும், பிஸ்னஸ் பிளான் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இனிமேல் நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கும் எங்கள் ஊரில் பண்ணுற தொழிலை நாங்கள் இன்னும் மேம்படுத்துறதுக்கும் நிறைய விஷயங்கள் கற்று தந்தாங்க. பிறகு நார்மலாக நமக்கு ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அதே இது ஜிஎஸ்டினா என்ன, இன்கம் டேக்ஸ்னால் என்ன, அது என்னென்ன மாதிரி தொழிலுக்கு என்னென்ன மாதிரி போடுறாங்க, அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு நல்லா 5 days ட்ரைனிங்கில் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுக்கும் போதுல எங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லா வசதியோட நார்மலாக ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு ஏசி ரூம், மற்றபடி எல்லாமே ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், எங்களுக்கு சாப்பாடாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இனிமேல் நெக்ஸ்ட் லெவல் வந்து தொழில் பண்ணுறதுக்கும் இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் கற்று தந்தாங்க. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த தொழில் மேம்பாட்டு புத்தாக்க நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் இதை வச்சு நாங்களும் நிறைய இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களும் ஒவ்வொரு ட்ரைனிங் எடுத்து இங்கே நிறைய வகையான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. பியூட்டிஷியன், நம்ம பேக்கிங் தொழில், அப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுறது அப்படின்னு எக்ஸட்ரான்னு நிறைய தொழிலுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு அரசு அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துட்ருக்காங்க. அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிடணும். நம்ம ஊரை விட்டுட்டு கண்டிப்பாக வெளியே போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் நிறையாவே இருக்குது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா படி நல்லா வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னமோ அப்படி சொல்லி வளர்க்காதீங்க. நல்லா படிச்சுட்டு உன் தரத்தை உயர்த்திக்க நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே குழந்தைங்கிட்ட நல்ல வேலைக்கு போன்னு சொல்கிறத விட்டுட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக நீ மாறணும், நம்ம குடும்பத்தை நீ தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி கண்டிப்பாக வளருங்க. அவங்களோட வாழ்க்கை ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்.